Rise and Shine Legends. This is Radhika. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அப்படினா 11th standard math chapter 10 differential calculus, differentiability and methods of differentiation. இதுல exercise 10.4 ல இருந்து 21th sum பார்க்க போறோம். If u which is equal to tan inverse of root of 1 plus x squared minus 1 by x and v which is equal to tan inverse x, find du by dv. என்ன கொடுத்திருக்காங்க? u அப்படினு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க and then v அப்படினு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. du by dv ய கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரியா? ஓகே, நம்ம டைரக்டா du by dv கண்டுபிடிக்க முடியாது. என்ன பண்ணனும்னா uங்கற ஃபங்க்ஷனை பாருங்களேன். இதுல இருக்க வேரியபிள் எல்லாமே x. அதே மாதிரி vன்ற ஃபங்க்ஷன்லயும் வேரியபிள் என்னது x தான். இப்போ என்ன பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் இதுல du by dx கண்டுபிடிச்சுக்கணும். அதாவது differentiate u with respect to x. ஓகேவா? அதே மாதிரி இதுல dv by dx கண்டுபிடிக்கணும். differentiate v with respect to x. ஓகேவா? then என்ன பண்ணனும்னா du by dx by dv by dx பண்ணனும். அப்ப dx dx கட் ஆயிடும், நமக்கு du by dv கிடைச்சிரும். சரியா? கிளியரா? இதுல என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய trigonometric ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண போறோம். ஒரே ஒரு டிஃபரன்ஷியல் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். அதாவது tan inverse x with respect to x நம்ம differentiate பண்ணோம் அப்படினா 1 by 1 plus x squared. remaining formulas எல்லாமே trigonometric formulas தான். பாருங்க, tan theta which is equal to sin theta by cos theta, 1 plus tan squared theta which is equal to secant squared theta, secant theta which is equal to 1 by cos theta and 1 minus cos theta which is equal to 2 sin squared theta by 2 and sin theta which is equal to 2 sin theta by 2 into cos theta by 2. Okay, first u எடுத்து எழுதியாச்சு. u which is equal to tan inverse root of 1 plus x squared minus 1 by x. ஓகேவா? இதில் xக்கு பதிலாக tan thetaன்னு போட போகிறோம். சரியா? put x which is equal to tan theta. இதிலிருந்து நமக்கு தெரியும் theta which is equal to tan inverse x. ஓகேவா? இப்போது u which is equal to tan inverse root of 1 plus x க்கு பதிலா என்ன போட போறோம்? tan theta போட போறோம். அப்ப tan squared theta ன்னு வந்துரும். கரெக்ட்டா? minus 1 by x. ஓகேவா? நமக்கு தெரியும் இல்லையா? இப்பதானே பார்த்தோம் 1 plus tan squared theta வை நம்ம என்ன எழுதலாம்? secant squared theta ன்னு எழுதலாம். சரியா? அப்போ tan inverse of root of secant squared theta minus 1 by x அப்படின்னு வந்துரும். சரியா? இது வரைக்கும் புரியுதா? இந்த xக்கு நம்ம tan thetaன்னு போடவே இல்லை பாருங்க. சரியா? இந்த x பதிலாக என்ன போடணும்? tan theta அப்படின்னு போடணும். அப்போ இங்கேயும் என்ன ஆகும்? tan theta அப்படின்னு வந்துடும். ஓகேவா? இங்கேயும் tan thetaன்னு வந்துடும். இப்போ ரூட் ஆஃப் secant squared theta இருக்கு இல்லையா? இதில் என்ன பண்ணலாம்னா இந்த ரூட்டையும் ஸ்கொயரையும் கட் பண்ணிடலாம். ரைட்டா? அப்போ u which is equal to tan inverse secant theta minus 1 by tan theta அப்படின்னு கிடைச்சிரும். கரெக்டா? இப்போ இதில் secant thetaக்கு பதிலாக என்ன போட போகிறோம்? 1 by cos thetaன்னு போட போகிறோம். tan thetaக்கு பதிலாக sin theta by cos theta அப்படின்னு போட போகிறோம். கிளியரா? ஓகே, இப்போ சொல்லுங்க. u which is equal to tan inverse of இங்கே என்ன ஆகிடும்? 1 by cos theta அப்படின்னு வந்துடும். minus 1 by sin theta by cos theta. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? இங்கோ பையில் வந்து 1 இருக்கதா அர்த்தம் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். சொல்லுங்க இப்போ. which is equal to tan inverse of 1 into 1 1 சென்டரில் மைனஸ் 1 into cos theta கரெக்டா? by 1 into cos theta whole divided by sin theta by cos theta. ஓகேவா? இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம்? இந்த cos thetaவையும் இந்த cos thetaவையும் கட் பண்ணிடலாம். சரியா? which is equal to tan inverse 1 minus cos theta by sin theta.
ஓகேவா? இப்போது 1 மைனஸ் காஸ் தீட்டாக்கு பதிலாக என்ன எழுதலாம் அண்ட் சைன் தீட்டாக்கு பதிலாக என்ன எழுதலாம்? நம்ம ஃபார்முலாஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ 1 மைனஸ் காஸ் தீட்டாக்கு பதிலாக 2 சைன் ஸ்கொயர்டு தீட்டா பை 2ன்னு எழுதலாம் இல்லையா? 1 மைனஸ் காஸ் தீட்டாக்கு பதிலாக 2 சைன் ஸ்கொயர்டு தீட்டா பை 2ன்னு எழுதலாம். சைன் தீட்டாக்கு பதிலாக 2 சைன் தீட்டா பை 2 இன்ட்டு காஸ் தீட்டா பை 2ன்னு எழுதலாம். அந்த மாதிரி எழுதுங்க. tan இன்வர்ஸ் ஆஃப் இதுக்கு பதிலாக 2 சைன் ஸ்கொயர்டு தீட்டா பை 2 சரியா? பை இதுக்கு பதிலாக 2 சைன் தீட்டா பை 2 இன்ட்டு காஸ் தீட்டா பை 2. இதெல்லாம் ஃபஸ்ட்டே நம்ம ஃபார்முலாஸ் எழுதும் போது எழுதிட்டோம் சரியா? இப்போ இதில் எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம்? 2 கேன்சல் பண்ணிடலாம். அதே மாதிரி இதில் ஒரு சைன் தீட்டா பை 2வை கேன்சல் பண்ணலாம். அதனால் இந்த ஸ்கொயரை மட்டும் கட் பண்ணுறேன். இதில் சைன் தீட்டா பை 2 கட் ஆகிடும். ஓகேவா? ரிமைனிங் என்ன இருக்கும்? tan இன்வர்ஸ் ஆஃப் சைன் தீட்டா பை 2 பை காஸ் தீட்டா பை 2 இருக்கும். கரெக்டா? சைன் தீட்டா பை காஸ் தீட்டாவை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? tan தீட்டான்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ சைன் தீட்டா 2 பை காஸ் தீட்டா 2 தீட்டா பை 2 என்னன்னு சொல்லுவோம்? tan தீட்டா பை 2 அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் tan தீட்டா பை 2. கிளியரா? இப்போ இதுலேயும் நம்ம என்ன பண்ணலாம்? இப்போது tan இன்வர்ஸையும் டேனையும் கட் பண்ணிடலாம். இப்போ u என்னது? u which is equal to theta by 2. theta என்னது? tan inverse x. கரெக்டா? 1 by 2 முன்னாடி எழுதிக்கும். இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? நம்ம இன்னும் டிஃப்ரென்ஷியேஷனே பண்ணல இல்லையா? அப்போது இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்காதீங்க. டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிவிட்டு அதை ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கோம். இப்போ இது எப்படி எழுதலாம்? du by dxன்னு எழுதலாம். டிஃப்ரென்ஷியேட் u with respect to x. அப்போ du by dx which is equal to halfன்றது கான்ஸ்டன்ட்டு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கிறோம். tan இன்வர்ஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 1 by 1 plus x ஸ்கொயர். கரெக்டா? இப்போது நமக்கு இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் v அப்படின்ற ஃபங்க்ஷன் எடுத்துகிட்டு dv by dx கண்டுபிடிக்கணும். ஓகேவா? v which is equal to tan inverse x. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா v அப்படின்ற ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு x நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இப்போ dv by dx which is equal to 1 by 1 plus x squared. கரெக்டா? இதுதான் நம்மளுடைய செகண்ட் ஈக்குவேஷன். இப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷனை செகண்ட் ஈக்குவேஷனால் டிவைட் பண்ண போகிறோம். சரியா? இப்போ என்ன ஆகும்? du by dx by dv by dx which is equal to, இப்போ பாருங்கள், இதில் நமக்கு dxும் dxும் கேன்சல் ஆகிடும். அப்போ du by dv கிடச்சிடும். ஓகேவா? 1 by 2 into 1 by 1 plus x squared. இதுதான் என்னது? u. அதாவது du by dx. dv by dx என்னது? 1 by 1 plus x squared. ஓகேவா? என்ன பண்ணிடலாம்? இப்போது இதையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் என்ன இருக்குது? du by dv which is equal to 1 by 2. சரியா? இதை நம்ம கேட்டிருக்காங்க. therefore du by dv which is equal to 1 by 2. இந்த சம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் எது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா?